நேற்று வந்து சாகசத்தில் வந்து சிலர் வந்து இறந்திருக்காங்க. ஆமாம், ஒரு கூட்டத்தை வந்து இந்த மாதிரி நடத்திருக்காங்க. அதாவதுங்க நேற்று நிகழ்ச்சி வந்து ஒரு அருமையான நிகழ்ச்சி. அதாவது ஏர்ஃபோர்ஸ் நம்முடைய இந்திய விமானப்படை நடத்திய ஒரு சாகச நிகழ்ச்சி. ஏர் ஷோ வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் கூட எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்த்து நான் அந்த வீடியோலாம் கூட எடுத்தோம். நாங்கள் சல்யூட் பண்ணோம். அந்த ஏர்ஃபோர்ஸ் விமானங்கள் பறந்து போகும்போது நாங்கள் எல்லாம் நானும் என்னோட பேரம்பேத்திக்கெல்லாம் அது வந்து சல்யூட் வச்சேன். ஏன்னா அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம், நமக்கு ஒரு பெருமையான விஷயம். அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சல்யூட்டேஷன்ஸ் டு த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் மக்கள் எவ்வளோ ஆர்வமாக வந்தாங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஒரு பெரிய ரெக்கார்டே கிரியேட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ லட்சம் பேர் வந்து எதுக்குமே கூடியிருக்க மாட்டாங்க. இதை பார்ப்பதற்கு அத்தனை சென்னையிலேருந்து அருகாமையில் இருக்கிற மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் நேற்று வந்து ஒரு கொடுமையான வெயில், 32 டிகிரி வெயில். ஆனால் இது இன்னும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் 4-5 பேர் இறந்துட்டதா சொல்கிறாங்க. இன்னுமே அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ வெயில். நான் என்ன நினைக்கிறேன்னா, சென்னை ஐட்ஸ் தான் இது வந்து கம்மியானதுக்கு காரணம். சென்னை ஐட்ஸ் அவங்க வந்து சென்னை வாசிகள் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்திருக்கிறாங்க. 7:30 மணிக்கே வந்திருக்காங்க. குழந்தைகளுக்கு தண்ணீர் பாட்டிலு, சாப்பிட்றதுக்கு பிரேக்ஸ் அவங்களே சொல்கிறாங்க. நாங்கள் வந்து காலை உணவு எடுத்துகிட்டு வந்துட்டோம், சிற்றுண்டிகள் எடுத்துகிட்டு வந்துட்டோம், தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லாரும் கொடையோட கேப்போட எல்லாம் வந்திருக்காங்க. அதை மட்டும் அவங்க ப்ரிப்பேர்டாக வரலன்னா இன்னும் நிறைய பேர் போயிருப்பாங்கன்றதான் என்னுடைய அனுமானம். ஏன்னா அவ்வளோ கொடுமையான வெயிலிங்க. அது ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப அதிகம், 61% இருந்திருக்குது. ஈரப்பதம் அதிகமாக அதிகமாக உடம்புலேருந்து வெளியில் வேர்வை வருது இல்லைங்களா? வெளியில் வேர்வை வந்து ஆவி ஆகணும். அப்படி ஆவி ஆச்சுன்னா உடம்பு டெம்பரேச்சர் கம்மியாகும். இது என்ன ஆயிடுச்சு, ஹியூமிடிட்டி அதிகமானதுனால உடம்புலேருந்து வந்த வேர்வை ஆவியாக முடியாமல் அப்படியே இருந்ததுனால உடம்பு வெளியில் இருக்க ஹீட்டும் அதிகம். 32ன்றது அந்த சுடு மணலில் 42 டிகிரியாக தான் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. உள்ளே இருக்கிற ஹீட்டும் அவங்களுக்கு வந்து அந்த உள்ள பாடி டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் ஆக முடியல. அதனால தான் அவ்வளோ பேர் மயக்கம் போட்டிருக்கிறாங்க. இதற்கு வந்து என்னென்னா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போதிய அளவு ஆம்புலன்ஸ் வச்சுருந்தோம், போதிய அளவு காவல்துறை வச்சுருந்தோம். ஆனால் என்ன அவ்வளோ பேர் பற்றிருக்காது. ஏன்னா இவ்வளோ லட்சம் பேர் கூடுவாங்கன்றது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. விமானப்படை அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது போக்குவரத்து வசதிகள் ஏன் செய்து கொடுக்கவில்லை? இப்போ தீபாவளி பொங்கல்னா என்ன பண்ணுறோம்? அதிகமான பஸ் விடுறோமா இல்லையா? இல்லை வண்டி ட்ரெயின் விடுறோம். இப்போ ஐபிஎல் மேட்சுக்கே எல்லாருமே வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்க வருவாங்க ஜனங்க அப்படின்றதுக்காக அதற்கே வந்து ஸ்பெஷல், அதாவது சிறப்பு பேருந்துகள், சிறப்பு மெட்ரோ ரயில்லாம் அதை அதிகப்படுத்தி அரசு விடும்போது இதுக்கும் விட்டுருக்கணும். ஏன்னா இது இலவசமாக பார்க்க வர்றது, காசு கொடுத்து கூட அவங்க பார்க்க வரல. இலவசமாக பார்க்க வரும்போது எத்தனை பேர் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துருக்கணும். எதையுமே பண்ணாமல் ஒரு போக்குவரத்து வசதி, அது இதுக்கு சென்னையை மட்டும்தான் சுற்றி வந்திருக்கிறாங்க. போக்குவரத்து வசதி இல்லை, தண்ணி இல்லை, ஒரு நிழற்குடைகள் இல்லை. நீங்கள் ஒருத்தர் சொல்கிறாரு நாங்கள் 1000 பேர் போட்டிருக்கோங்கிறாங்க, இன்னொருத்தர் சொல்கிறாங்க 7500 பேர் போலீஸ் போட்டிருக்காங்கன்றாங்க. அப்போ 15 லட்சம் பேர் வர இடத்துல 200 பேருக்கு ஒரு போலீஸ் தானா? 1000 பேர்னா இன்னும் கம்மி. 7500 பேர் போலீஸ்காரங்க அங்கே வந்து ரோந்து பாட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வரும்? யூனிஃபார்ம் தான் கொடுத்துரு. அவங்க கையில் வாக்கி டாக்கி இருந்ததா? மக்களுக்கு வழி சொல்கிறதுக்கு அவங்க கிட்ட பலகைகள் எல்லாம் இருந்ததா? எதுவுமே தெரியாது. பாதுகாப்போட நாங்கள் அதிகப்படியான பாதுகாப்பு தான் கொடுத்துருக்கோன்ட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒரு பதிவு வச்சிருக்காரு. அது இந்த மாதிரி ஒரு நிலைமையில 5 உயிர் போயிருக்கிறது இல்லை. இது வந்து எல்லா துறைகளும் ஒன்று சேர்ந்து, போக்குவரத்து துறையும் சேர்ந்து தானே செஞ்சுருக்கணும். போக்குவரத்து துறையில் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியல, எப்படி திரும்பி போவாங்க? அவர்களுக்கும் செய்திருக்கணும். வழி எதனா சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எங்கள் பின்னாடியே போலீஸ் வண்டி டிராஃபிக்கில் மாட்டிச்சுன்றாங்க. அப்புறம் என்ன இருக்குது? அவங்க வண்டியே டிராஃபிக்கில் மாட்டியிருக்கு. பொதுமக்கள் வண்டி மட்டும் இல்லை, காவல்துறை அதிகாரிகள் வண்டியே பின்னாடி வந்து டிராஃபிக்கில் நிற்கிதுன்றாங்க. அப்போ என்ன டிராஃபிக் இருக்குது? இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வருவாடி சென்ற முறை 4 முனை போட்டியாக இருந்தது சட்டமன்றத்தில் இருந்தது. இந்த முறை வந்து 5 முனை போட்டியாக இருக்கக்கூடிய நிலையில் ஃபியூச்சர்ல விஜய் அழைத்தால் அவர்களோட அதெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு செய்யக்கூடிய கேள்வி.